ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சந்தேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டைக்கோஸில் வச்சு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு முட்டைக்கோஸை பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அது கூட கடலப்பருப்பு, மல்லி, மிளகு, சீரகம், வெங்காயம், தக்காளி, புளி, இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா, பட்டை வத்தல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மிளகா போட்டனாலும் மிளகா போட்டுக்கலாம், இல்லை பட்டை வத்தல் போட்டுக்கலாம். நாங்கள் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடானதுமே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடலப்பருப்பு, மல்லி, மிளகு, சீரகம் இது நாளையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஸோ சிம்மில் வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும். இந்தளவுக்கு வதங்கின பின்னாடி நம்ம பட்டை வத்தல் நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால நாங்கள் பட்டை வத்தல் அப்புறம் பச்சை மிளகாவும் எடுத்திருந்தோம். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் பட்டை வத்தல், பச்சை மிளகா ரெண்டுமே போட்டிருந்தோம். ரொம்ப கருக விட்டுறாமல் சிம்மில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 வெங்காயம், புளி, வெள்ளைப்பூடு, இஞ்சி இதையும் சேர்த்துட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு முட்டைக்கோஸை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இது ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்பவும் வதக்கணும் தேவையில்ல. ஓரளவுக்கு இதை நம்ம வதக்கி தனியாக நம்ம இதையும் எடுத்து வச்சுக்கணும். இதை ஒதுக்கி விட்டுட்டு நம்ம தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கணும். முட்டைக்கோஸ் ரொம்பவும் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு ப்ரௌன் கலராக மாறுற அளவுக்கு நம்ம முட்டைக்கோஸை வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் போகிறதுக்காக தான், நம்ம பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக தான் நம்ம வதக்கி எடுக்கிறது. ஸோ முட்டைக்கோஸை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம அது கூட தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி மட்டும் போடுங்க, ரொம்ப போட வேணாம். 2 தக்காளி மட்டும் போட்டால் போதும். முட்டைக்கோஸை தனியாக எடுத்துகிட்டு தக்காளியை நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். இது ரொம்ப வலுவழுப்பாகவும் அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைக்கக்கூடாது. ஒரு மீடியம் அளவுக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம எப்போவும் நம்ம கடுவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு நம்ம தாளித்து கொட்டிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டான முட்டைக்கோஸ் சட்னி ரெடி ஆகிடும். இது ஆக்சுவலாக முட்டைக்கோஸானே நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.